இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். இன்றைய வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3:11 வசனம். I baptize you with water for repentance, but after me comes one who is more powerful than I, whose sandals I am not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and fire. Matthew chapter 3 verse 11. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஞானஸ்நானத்தை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனுடைய அந்த காரியத்தினுடைய புரிதலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்கிறார். ஜலம் என்றால் தண்ணீர். தண்ணீரிலே மூழ்கி எழுந்து நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். ஆனால் இந்த ஜலத்தினாலே பெறுகிற ஞானஸ்நானத்தின் அர்த்தம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே ஜலத்திலே மூழ்கி எழுந்திருப்பதனால ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை, அவன் பரிசுத்தமாவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தும் பொழுது அவன் தன்னுடைய பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்படும் பொழுது அவன் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலுமே ஞானஸ்நானம் பெறுகிறான். இது உட்புற ஞானஸ்நானம். நம்முடைய இருதயத்தை கல்லான இருதயத்தை சதையாக மாற்றி நமக்கு பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்தாவி என்றால் பரிசுத்தாவியானவரால் நம்ம போதிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகிறோம். நமக்கு அவர் எப்பொழுதும் போதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுவே பரிசுத்தாவியினாலே நாம் பெறும் ஞானஸ்நானம். பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்த பிள்ளையாக நாம் ஆவியினுடைய சிந்தையிலே நாம் வாழ்கிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். இதுவே ஆவியினாலும் அக்னியினாலும் பரிசுத்தாவியினாலும் பெரும் ஞானஸ்நானம். ஜலத்தினாலே பெரும் ஞானஸ்நானம் என்பது நாம் மனம் திரும்பி விட்டோம் என்பதை ஒரு அடையாளமாக காண்பிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்திற்கு சிலுவையிலே மரித்தாரோ அதை போல நாமும் அந்த தண்ணீரிலே மூழ்கும் பொழுது நம்முடைய பாவ இச்சைகளையும் சரீர இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து விடுகிறோம். அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அதுவே தண்ணீரிலே மூழ்குவது. தண்ணீரிலே மூழ்கி திரும்ப எழும்பும் பொழுது நாம் புதிதான மனிதர்களாக எழும்புகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டு விடுகிறோம். எனவே இந்த தண்ணீர் என்பது வெளிப்புற அடையாளமாக கர்த்தர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அது கீழ்ப்படுதலின் ஒரு சின்னமாக இருக்கிறது. நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம் இருதயமான நம்முடைய உட்புறம் விருத்த சேதனம் பெறும் பொழுது, உட்புறம் தூய்மையாகும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை அக்னியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்து பின்பு நாம் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். இதுவே ஞானஸ்நானத்தை குறித்த காரியத்தின் அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.